வெல்கம் டு இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் நீயா நானா, பவர்ட் பை எஸ்விஎஸ் முக்கோணம் சன்னாயில், கோ பிரசன்டட் பை ஆர்எம்கேவி வெட்டிங் சில்க்ஸ். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் ஒரு நவீன விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்முடைய குடும்ப அமைப்புகளே இப்போ மாறி இருக்கு. ஒரு காலகட்டத்தில் கூட்டு குடும்பமாக இருந்தோம், அப்புறம் கொஞ்சம் தனித்தனியாக வர ஆரம்பிச்சு. இப்போ பெரும்பாலும் நியூக்ளியர் ஃபேமிலிஸ் தான், அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கை. அந்த மாதிரி கணவன் மனைவி, ஒரு குழந்தை 2 குழந்தை, அதிகபட்சமான 3 குழந்தைங்கிற மாதிரி ஒரு சின்ன செட்டப் தான் நம்முடைய லைஃப் ஸ்டைலில் இருக்குது. பேரலாக கணவனுக்கு மனைவிக்கு இடையில் ஒளிவு மறைவே இருக்கக்கூடாது, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணுங்கிற ஒரு தகவல் நமக்கு சொல்லப்பட்ட காரணத்தினால நம்முடைய கான்வர்சேஷன்ஸில் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணக்கூடிய அல்லது அந்த கருத்தியலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலைக்கு நாம் வந்திருக்கோம். இதில் கணவனும் சரி மனைவியும் சரி தங்களுடைய முந்தைய காதல், திருமணத்திற்கு முந்தைய காதல் அல்லது ஒரு அஃபேர் இருந்தது, அது ஒன் சைடாக கூட இருக்கலாம், ஏதோ ஒன்று அப்படிங்கிறத பகிர்ந்துக்கிறக்கூடியதை இப்போ நிறைய இடங்களில் பார்க்குறோம். அது டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு சொல்லப்படுகிறது. பட் இதை இல்லை அப்போல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பில் இன்னும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். வாட்ஸ் ராங் இன் தட்? பாஸ்ட் இஸ் பாஸ்ட், வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வி நீட் டு பி வெரி டிரான்ஸ்பரன்ட் ஸோ தட் வி நீட் டு ஷேர். வெளிப்படையாக ரெண்டையும் பேசிக்கொள்ளணும் அப்படின்னு 2 தரப்பு இருக்குது. ஓகே, இதில் யார் எந்த தரப்பு? சொல்லக்கூடாதுங்கிற தரப்பு யார்? இந்த பக்கம். சொல்லலாங்கிற தரப்பு இந்த பக்கம். ஓகே, அப்போ இந்த பக்கம் தான் வரணும். நீங்கள் உங்கள்கிட்ட கொடுங்க மைக்க. உங்கள் கணவர் அவருடைய திருமணத்திற்கு முந்தைய லவ் அஃபேரை எப்படி சொன்னார்? இல்லை, நான் ப்ரப்போஸ் பண்ணதே ஃபஸ்ட்டு லவ் ஃபெயிலியர் சொல்லி தான் ப்ரப்போஸ் பண்ணார். ஸோ அந்த கேரக்டர் இஸ் சம்திங் விச் ஐ லைக் இன் ஹிம் ஸோ மச். உங்களை காதலிக்கப்பவே சொல்லிட்டார், எனக்கு முன்னால் ஒரு லவ் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. எப்படி சொன்னாருன்னு கேட்குறேன். நான் படிக்கும் போது இருந்த காதல், அதை தான் நான் சொல்கிறேன். அதை நான் காதல்னு கூட சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த வயசில் எல்லாருக்குமே வர ஒரு இன்ஃபேக்சுவேஷன் தான். மேபி த டேர்ம் வி யூஸ், அப்போ நமக்கு அந்த அளவுக்கு இன்ஃபேக்சுவேஷன் என்ன இல்லை லவ் என்னன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியாத ஒரு பீரியட்னு கூட சொல்லுவேன். ஸோ அப்போது ஹி வாஸ் டெல்லிங் மீ எஸ் ஹி ஹேட் அ க்ரஷ்னு கூட சொல்லலாம். நீங்கள் அந்த பொண்ணை பார்த்துருக்கீங்களா? நான் நேரில் பார்த்ததில்ல. ஃபோட்டோவில் காட்டியிருக்காரா? எப்படி இருப்பாங்க? நல்லா இருப்பாங்க. உங்களோட நல்லா இருப்பாங்களா இல்லை? அது அவரை தான் கேட்கணும். உங்களுக்கு எப்படிமா தோணுச்சு? எனக்கு அதுக்கு பதில் இல்லை ஆக்சுவலி. ஃபைன், ஓகே. வேற அவங்களுக்கு பின்னால உங்கள் கணவரின் காதல் கதை. காலேஜ் ஃபஸ்ட்டு போயிட்டு இருந்தேன். அப்போது அவர் தான் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகணும். அப்போவே சொல்லிட்டாரு. என்ன சொன்னார்? இது மாதிரி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறப்போ ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். ரெண்டு பேரும் சீரியஸாக லவ் பண்ணாங்க. லாஸ்ட்டில் அவங்க வீட்டில் தெரிஞ்சு அவங்க அப்பா அம்மா ஒத்துக்கலை. அப்புறம் இவங்க அம்மா அப்பா எல்லோரும் போய் வீட்டில் போய் எல்லாம் பேசியிருக்காங்க. ஆனால் அவங்க வீட்டில் விடவே இல்லை. அவங்க ரொம்ப இதாகிட்டாங்க. இவர் அப்போ தான் என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரிலாம் ஆயிருக்கு, ஃபஸ்ட்டே நான் லவ் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரிலாம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் தானே அவர்? அவங்க ஹஸ்பண்டு. ஆனா என்ன துணிச்சல் சார் உங்களுக்கு. நான் அவங்க ஹஸ்பண்டு. எப்போ அது பிரேக்கப் ஆச்சு எப்படின்னா நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பாருங்க அவர் எவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்கிறார் பார்த்தீங்களா? மார்க்கெட்டிங்கில் நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிருந்தேன். எங்கள் கேஸ்ட் பொண்ணே அந்த ஆஃபீஸில் நியூ ஜாயின் பண்ணிச்சு. இப்போ நாங்களும் ஃப்ரெண்டாக ஜாலியாக, என்னோட சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அது என் கூட கோஆர்டினேட்டர் இருந்துச்சு. இப்போ நாங்கள் 2 பேரும் பேசிட்டு அப்படியே டெய்லியும் மெயில் எல்லா ஒர்க்குமே நாங்கள் 2 பேரும் கோஆர்டினேட் தான் பண்ணுவோம். லாஸ்ட் ஒரு 6 மந்த் அப்படியே பேசி பழகிறதுக்கப்புறம் ஃப்ரெண்டாக இருந்தோம், பேசிகிட்டு இருந்தோம். டெய்லி SMS வாட்ஸ்அப் அப்படி போயிட்டு இருந்தது. அப்புறம் அது ஒரு நாள் காதலாக மாறிச்சு. அவங்க வீட்டில் தெரிஞ்சிருச்சு. அந்த பொண்ணை அவங்க சொந்த ஊருக்கு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஏரியாவுக்கு போயிட்டேன். பட் அங்கே என்னால் எதுவுமே வீடு கண்டுபிடிக்க முடியல. அவ்வளோ பெரிய ஒரு ஏரியாவில் வீடு கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் அப்படி இப்படின்ட்டு நான் வீக்லி ஆனால் சாட்டர்டே சண்டே அங்கே தான் இருப்பேன், அங்கே தான் சுற்றிட்டு இருப்பேன். வீடு எப்படியா கண்டுபிடிச்சி வரணும், கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படிங்கிறக்காக போவேன். ஒரு நாள் மொட்டை மாடியில் துணி காஞ்சிட்டு இருந்துச்சு. அதை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சி அந்த வீட்டுக்கே போனேன். இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் போய் பிரச்சனை பண்ணி அவங்க ரிலேஷன்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. அப்புறம் இந்த மாதிரி உட்கார வச்சு என்னை டீசெண்டாக பேசினாங்க, வேண்டாம் விட்டுருங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணும் என் கூட வரக்கு விருப்பம், அப்போவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. பட்டு அங்கே சுச்சுவேஷன் கொஞ்சம் ரொம்ப இதாக இருந்தங்காட்டிக்கு நானும் சரி ஓகே எவ்வளோதான் நம்மளும் புஷ் பண்ணி பார்க்குறது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் நானும் வந்துட்டேன். பிரேக்கப் ஆகி அந்த டைமில் நான் ஒரு 6 மாதம் அப்படியே என்னோடய ஒர்க்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரோட்டில் நின்று தான் டெய்லி எங்கள் ஒரு ஸ்பாட் இருக்குது கோயம்புத்தூரில், அங்கே ஸ்பாட்டில் தான் நிற்போம். அப்போ ஒரு காலேஜ் பஸ் டெய்லி கிராஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த காலேஜ் பஸ்ஸில் தான் இவங்க இருந்தாங்க. ஏமா அவர் முன்னால் என்ன காதலிச்சாலும் கேட்டால் நீங்கள் முழுங்குறீங்க. அவர் 2 லவ் ஸ்டோரியுமே டீட்டெயிலாக அடிக்கிறாப்புல.